கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. தேவன் நம்ம மேலே வைத்த அன்புனால அவர் ஏசப்பாவை இந்த பூமிக்கு கொடுத்து அவரோட மரணத்தினால் நம்மளோட பாவத்தை எல்லாவற்றையும் ஜெயித்து அவரோட பிள்ளையாக நம்மளை ஏற்றுக்கொண்டார். ஆமென். இங்கே வசனம் சொல்லுது, நம்ம பாவிகளாக இருக்கையில், நம்ம பரிசுத்தமாக இருக்கும் போதோ இல்லாட்டி நல்லா ஜெபம் பண்ணும் போதோ ஏசப்பா நம்மளை தேடி வரல. நம்ம பாவிங்களாக இருக்கையில், நம்ம எவ்வளோ பெரிய பாவிங்களாக இருந்தோமோ அப்போ ஏசப்பா நம்மளை தேடி வந்தார், நம்மளுக்காக மரித்தார். நம்ம மேலே வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்த அந்த காரியத்தை செய்தார். ஆமென். இன்றைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா, நான் பாவி, நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், ரொம்ப மோசமான பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா சொல்கிறார், உனக்காக நான் மரித்தேன், உன் மேலே வைத்த அன்புகளால் நான் மரித்தேன், உன்னோட தண்டனைலாம் நான் ஏற்றுக்கொண்டேன், நான் சுமந்த எல்லாவற்றையும் ஜெயித்து இப்போ உயிரோடு இருக்கேன், உனக்காக தான் சொல்கிறாரு. ஆமென். உங்கள் பாவத்தை எல்லாவற்றையும் விட்டுருங்க. ஏசப்பா சொந்த ரட்சகராக உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. அவரோட ரத்தத்தினால கழுவப்படுங்க. அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் புது ஆரம்பத்தையும் புது துவக்கத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.